பற்றுகிறது. அது எப்படிப்பட்ட குணம்? அது மோசமான குணம் இல்லையா? நல்ல ஒரு கம்பீரமாக தைரியமாக வந்து பிடிக்கக்கூடியதானது அதனுடைய பண்பாக அமையவில்லை. ஆனால் சிங்கமும் அப்படிப்பட்டது. சிங்கம் என்ன பண்ணும்? மழை காலத்திலே குகைக்குள்ளேயே அடைஞ்சிடும், வெளியிலேயே வராது. இது திருப்பாய் பாசுரத்திலே கூட நாம் பார்க்கின்றோம். மாறி மலைமடைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேலிமயில் பொங்க வெப்பாடும் வேண்டுதறி மூறி நிமிந்து முழங்கி புறப்பட்டு போதருவா போலே நீ போய் போவண்ணா என்று கண்ணனை அழைக்கின்றார்கள். இங்கே அந்த இதில் என்ன பண்ணுறதா? கார்காலத்திலெல்லாம் உள்ளுக்குள்ளே அடைந்திருந்த சிங்கமானது அதனுடைய குகையை விட்டு மழைக்காலம் முடிந்தவுடனே வெளியே வருகின்றதா. எப்படிப்பட்டதான நிலை இருக்கின்றது அப்பொழுது என்றால், மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயில் பொங்க எப்பாடும் பெண்டுதறி மூறி நிமிந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ போய் போன்னா. அது என்ன செய்யுது? அங்கிருந்து தன்னுடைய எழுந்துக்கிறது, சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டு அப்படி உடம்பை வளைக்கின்றது. அங்கேருந்து ஒரு கர்ஜனை எழுப்புகின்றது. கம்பீரமாக அந்த குகையை விட்டு வெளிவடுகின்றது. எதற்காக வருகின்றது? இலை தேடுவதற்காக. அப்பொழுது அது என்ன செய்கிறது? இலையை தேட வருகிறேன் நான் என்று விலங்குகளுக்கு ஒரு அறிவிப்பை அளிக்கின்றது. அந்த பயந்து விலங்குகளெல்லாம் ஓடி போயிடும் இல்லையா? நம்மளுக்கு இலை கிடைக்காது என்று அது நினைக்கவில்லை. நான் இந்த காட்டுக்கு ராஜாவாக வழங்குபவன், எனக்கு இலை தேட வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கம்பீரமாக கிளம்புகிறது. ஒரு மானம் ஏதோ என்று வேகமாக ஓடினாலும் இது பாய்ச்சலாக ஓடி அதை அடிக்கின்றது. ஆனால் முன்னறிவிப்பின்றி எதுவும் செய்வதில்லை. அதனால் காட்டுக்கு ராஜாவாக நேர்மையாக விளங்கக்கூடியதானும் கம்பீரமாக இருக்கக்கூடியதானுமானது சிங்கத்தை ராஜா என்று சொன்னார்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டதான இளஞ்சிங்கம் கண்ணன் ஆனவன் சிங்கக்குட்டி போன்று விளங்குவான் என்பது தெரிகின்றது. அடுத்ததாக கார்மேனி செங்கன். திருமேனி கரிய நிறந்தான், ஆனால் கண்களோ செம்மை பொருந்திய கண்கள் என்றபடி. ஒரு சொல்லின் பொருளை அதன் உண்மையான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். செங்கண் செம்மை பொருந்திய கண்கள், செம்மையாவது ஆர்ஜவம், கோணல் இல்லாமைன்னு அர்த்தம். இது நேரான பொருள். இதே குறிப்புகள்லாம் இப்படி எடுத்துப்பான். குழல ஞானிகள் சொல்லும் பொழுது அவர் தவறான அபிப்பிராயத்தை சொல்றார். கண்ணனின் கண்கள் கள்ளுண்டவன் கண்ணை ஒக்கும். இது சொல்லலாமா? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதே மாதிரியாக எத்திராஜர் இருந்தால் ராமானுஜர் அவருடைய ஆச்சாரியனாக விளங்கியவர். அந்த இவர் என்ன சொல்றார்? ஒரு வேத அர்த்தத்தை சொல்லும் பொழுது கபியினுடைய பகவானுடைய கண்களானது கபியினுடைய குரங்கனுடைய பிருஷ்டபாகம் போன்று சிவந்திருக்கிறது என்று சொல்ல இவர் கண்ணீர் விட்டு உகுத்து அழுதார். அந்த கண்ணீர் துளியானது இந்த ஆச்சாரியன் மீது படும்போது அவர் அங்கிருந்து முழுத்தி பார்த்து, என்ன காரணமாக நீ அழுகிறாய் என்று சொல்ல, இப்படி தப்பற்பத்தை சொல்கின்றீர்களே, செந்தாமரை கண்ணன் என்ற பொருள் அல்லவா அந்த இதுக்கு, இப்படி சொல்லிட்டுங்களேன்னு சொல்லிட்டு தான் அழுதார்னா. அதனால மாற்றி சொல்கின்றார்னு. சாதாரணமாக ஒரு குறி மாற்றம் ஒரு தூக்கு தண்டனையும் ரத்து செய்திருக்கின்றதுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஆங்கிலேயருடைய காலத்திலே ஒருத்தருக்கு குற்றத்துக்காக தூக்கு தண்டனை அளிக்கப்படுகின்றது. ராஜாவானவன் ஒரு ஓலை அனுப்புகின்றான், தன்னுடைய பிரதான மந்திரி மூலமாக கொடுத்து குற்றவாளியும் சேர்த்து அனுப்புகின்றான். இவனை தூக்கில் போடு, விடாதே என்று அந்த ஓலையில் எழுதியிருக்கின்றது. அது இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கு? லீவ் ஹிம் நாட் ஹேங் ஹிம், லீவ் ஹிம் நாட் ஹேங் ஹிம். இந்த குற்றவாளி இந்த பிரதான மந்திரியுடன் போகிறானே, அப்பொழுது வேண்டிக் கொள்கின்றான், என்னை நான் ஒன்றும் குற்றம் புரியாதவன், ஆனால் தவறுதலாக எனக்கு இந்த தூக்கு தண்டனை அளித்துள்ளார்கள், என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை, தயவு செய்து என்னை காப்பாற்று என்று அவன் வேண்ட, அவனும் பிரதான மந்திரி சொல்கிறான். சரி, அவனுக்கு தெரியும் இவன் உண்மையானவன் என்று. அதனால் என்ன பண்ணுறான், சரி உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்றான். அதே போன்று அந்த தூக்கு தண்டனை இடத்துக்கு போய் அந்த லெட்டரை காமிச்சு இவனை விழுவிச்சிடறான். என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? சாதாரண ஒரே ஒரு இதுதான் அதில் இருந்தது, லீவ் ஹிம் நாட் கமா ஹேங் ஹிம். இந்த கமாவை
தூக்கி இவன் என்ன பண்ணா, லீவ் ஹிம் கமா போட்டு ஹேங் ஹிம் நாட் ஹேங் ஹிம் அப்படின்ற மாதிரி கமாவை ஒரு மாற்றம். அதனால ஒரு உயிரே பிழைத்தது. தூக்கு தண்டனையிலிருந்து தப்பியது அந்த பிரஜையானவன் என்று சொல்வார்கள். அதே போன்று இந்த வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது சரியான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது புலப்படுகின்றது. கதிர் மதியம் போல் முகித்தான், கதிரவன் போலவும் சந்திரன் போலவும் விளங்குகின்ற ஸ்ரீசுக்தியை உடையவர். நம்மாழ்வார் சொல்றார், பத்துடைய அடியவர் கெளியவன் பிறகளுக்கு அரிய வித்தகன் மலமகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள். பத்துடைய அடியவர் கெளியவன், யார் பற்றுடைய மிகுந்த பற்றுதலுடனே பகவானை அடையார்களோ அவர்களுக்கு நான் எளியவனாக காட்சியளிக்கின்றேன். ஆனால் இரண்யகசிபு இரண்யாப்சன் போன்றவர்களுக்கு இவன் கொடியவனாகவே இருக்கின்றான் பகவான் என்பது புலப்படுகின்றது. நம்ம பத்தவங்க நம்ம கூட என்ன பண்றோம், எப்ப பார்த்தாலும் முகத்திலே ஒரு கடுகடு என்ற ஒரு புன்னகையே இல்லாமல் சில பேர் இருக்கா. அவளை பார்த்த உடனே இன்னும் புன்சிரிப்பா, கிலோ என்ன வேலைன்னு கேட்கக்கூடியவாவா, அப்படிப்பட்டவெல்லாம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி சமயத்தில் அவர்கிட்ட போய் கொஞ்சம் சிரிச்சா என்ன, உன்னுடைய இதோ முட்டா உழுந்துரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சாதாரணமாக சொல்கிறோம். அதனால் புன்சிரிப்பு முக்கியமாக அவசியம் என்பது பெறப்படுகின்றது. நாராயணனே நமக்கே பறை தருவான், நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் நாராயணன் ஒருவனே, பிற தெய்வங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. பரத்துவம் என்று ஸ்பஷ்டமாக கொள்ளப்படும்.